ஸ்ரீபிரியா, வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்சட்டியில் வவ்வால் மீன் குழம்பு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுக்கணும், கையாலேயும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நான் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு டம்ளர் வாட்டர் விட்டு வடிகட்டி கரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியை நல்லா கையால் மசிச்சு வச்சுட்டேன். ஒரு டம்ளர் வாட்டர் விட்டு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. ஒரு 3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டை நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன் இடிக்கல் வச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பத்தைகளை போட்டிருக்கேன். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம ஒன்றும் பாதியமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் தான் அரைக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டர் விட்டு கொரப்பாக அரைச்சிருக்கேன் தேங்காயும் சாம்பார் வெங்காயத்தையும். இப்போ இதை நம்ம புளித்தண்ணியில் ஆட் பண்ணலாம். இந்த இடித்த பூண்டையும் புளித்தண்ணியில் ஆட் பண்ணணும். ஒரு மண்சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த நறுக்கின சின்ன வெங்காயத்தை போட்டு நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் தாளிச்சிட்டு 1 ஸ்பூன் நான் அந்த வெட்டி வச்ச சாம்பார் வெங்காயத்தை ஒரு சிட்டிகை உப்பு போட்டு வதக்கிறேன். இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் அந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சது. 1 ஸ்பூன் நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வைப்பீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நான் இதெல்லாம் சேர்த்தே அரைச்சி வச்சுருப்பேன். நான் மஞ்சள், மிளகா, தனியா, மஞ்சள்லாம் போட்டு இப்போ இந்த எண்ணெயில் நம்ம கருக விடக்கூடாது. சும்மா நான் பெரட்டி விட்டுருக்கேன். பெரட்டி விட்டுட்டு இந்த கரைச்சி வச்ச புளி, தக்காளி, இடித்த பூண்டு எல்லாம் போட்டதை நான் போட்டேன். ஹை ஃப்ளேமில் நம்ம இப்போ வச்சுக்கணும். இப்போ இந்த அரைச்ச தேங்காய், சின்ன வெங்காய கலவையை நம்ம சேர்க்கணும். தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி இதுக்கு நான் ஒரு பெரிய ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் நான் சால்ட் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரம் உப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது நல்லா கொதி வந்தோன்னே பார்க்கலாம். நான் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்டாக இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அந்த சின்ன வெங்காயம், தேங்காய், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அதோட பச்சை வாசனை, பூண்டு, புளித்தண்ணி எல்லாமே நம்ம 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். எல்லாமே பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டுகளை போடலாம். வெஜிடேரியனாக இருந்தால் 10 நிமிஷம் கழிச்சு அவரைக்காய் போடலாம், வேக வச்ச உருளைக்கிழங்கு, காளான் போடலாம், வாழைக்காய், எது வேணாலும் போட்டு நம்ம குழம்பா இதை சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த பச்சை வாசனை ராஸ்மெல் போகணுன்னு பார்க்கலாம். நான் வெள்ளை வவ்வா மீன் எடுத்திருக்கேன். அதோட தலைகள் மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு உடல் பகுதியை வச்சுட்டு தலை இருக்குது தனியாக. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு. கொதிக்கிற குழம்புல இந்த மீன் துண்டுகளை போட்டு நம்ம 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோன்னா மீன் நல்லா பச்சை வாசனை போக வெந்துடும். உப்பை போட்டு தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். இருந்தாலுமே கடைசியில் மிளகாத்தூள்லாம் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கும் மீன் ஊறுறப்ப. இது வெள்ளை வவ்வா மீன். 2 ஃபுல் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அரைச்சது. நீங்கள் தனித்தனியாக வேணும்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா படுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காய வடகம் வச்சுருக்கேன் 1/2 ஸ்பூன். இதை போட்டு தாளித்து நம்ம குழம்புல கொட்டி இறக்கலாம்.
வடகத்தை போட்டு தாளிச்சாச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். குழம்புல போட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு. வெங்காய வடகம் தாளித்து கொட்டியாச்சு. மீன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். 10 மினிட்ஸ் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா மீன் நல்லா வெந்துடும். அதுவும் வெள்ளை வவ்வா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த மீனோட கவிச்சி வாடெல்லாம் பிடிக்காது. பட் வெள்ளை வவ்வால் அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராது. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த வெள்ளை வவ்வா மீன் குழம்பு. இதுவும் வெள்ளை வவ்வாலும் வஞ்சரமும் தான் வந்து எலைட்டு ஃபிஷ்ஷிலே. ஹோட்டல்லாம் ரொம்ப விலையாக இருக்கும். இது கிலோவும் ரொம்ப விலை தான். 1400 1500 அந்த மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வெள்ளை வவ்வா மீன் குழம்பு, வெள்ளை வவ்வா மண்சட்டி மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.